Hello ladies and gentlemen, in this video I discuss about gold, USD card, USD JPY, BTC, சொல்லி நம்ம எல்லாத்தையுமே வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நம்ம எப்பயும் போல் ஃபஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்விங்கு, ஸ்கேல்பிங், இன்ட்ராடே இந்த 3 ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்மளோட கேட்டரல் ஸ்ட்ராட்டஜியில் இந்த மூணுமே இன்றைக்கி வந்து என்னென்ன பெர்ஃபார்ம் இருக்குன்றதை எல்லாத்தையும் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லா பேருக்குமே நான் சொன்ன எல்லா பேருக்குமே ஸ்விங்கு, ஸ்கேல்பிங், இன்ட்ராடே இந்த மூணுத்துக்குமே எந்த பக்கம் மோஸ்ட் ப்ராபப்ளி செட்டப்ஸ் இருக்குன்றத செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஏன் எதுக்குன்ற செட்டப்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சும்மா இந்த இடத்துல என்ட்ரி, இந்த இடத்துல எஸ்எல்னு சொல்லாமல் எதனால் என்ட்ரி, எதனால் எஸ்எல்னு சொன்னால் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்ன்றனா நம்ம அதுவும் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்விங்கு. ஓகேங்களா? ஸ்விங்கை பொறுத்தளவு இன்றைக்கி எதுவுமே வரல. ஓகேங்களா? ஸ்விங் ட்ரேட் வந்து இன்றைக்கி வந்து எதுவும் வரல. ஆனால் நம்மளோட இன்ட்ராடே, அதாவது டீப் இன்ட்ராடே கேட்ரான்ஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ட்ரேடு ஃபுல் டிபி அடிச்சிருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி காலையில் அந்த ஒரு ட்ரேடு ஃபுல் டிபி அடிச்சிருந்துச்சு 1/6 RR. ஸோ 14 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரேடு இன்றைக்கி காலைல போயிருந்தது. பட் ஆனால் இந்த ரேஞ்சில் வந்து என்ட்ரி மிஸ் பண்ணியாச்சு. இந்த ரேஞ்சில் நேற்று நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபுல் டிபி அடிக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு. நேற்று நான் சொன்ன மாதிரி கரெக்டாக லோ பிரேக் பண்ண சொல்லி தான் ட்ரெண்ட் லோவை. ஸோ கரெக்டாக பிரேக் பண்ணிச்சு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபுல் டிபி இந்த ட்ரேட் அடிச்சு ஆல்மோஸ்ட் எஸ்ஆர் அடிக்கிற மாதிரி போயிட்டு திரும்ப வந்து ஃபுல் டிபி அடிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படி தான். இப்போது கன்சல்டேஷன் ஆனாலும் ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் ஃபுல் டிபி அடிச்சிடும். நியர்லி ஒரு 2 hour நினைக்கிறேன். என்ட்ரி 5:38க்கு என்ட்ரி எடுத்து டிபி அடித்தது பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 7:32. ஓகேங்களா? அதாவது 7:38 2 hours ஆயிடுச்சு நியர்லி. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபுல் டிபி அடிச்சிச்சு. இந்த ரேட் உடனே அடிச்சிருச்சு. ஒரு ½ hour 1 hourக்குள்ளே அடிச்சிருக்கேன். 35 என்ட்ரி, எக்ஸிட் வந்து கரெக்டாக 6:06க்கு எக்ஸிட் கிளிக் ஆகிடுச்சு. ஒரு 40 to 45 minutes ட்ராவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் அன்றைக்கி வந்தது. இப்போ 0.0 போட்டிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட டீப் இன்ட்ராடே கேட்டரல் ஸ்ட்ராட்டஜி வச்சு இன்றைக்கி மட்டும் ஒரு $14 ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். அதே நீங்கள் ஸ்டாண்டர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா $1400 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ உங்கள் லாட்ஸை பொறுத்தளவு. இப்போது நம்ம ஸ்கேல்பிங் பார்க்கலாம். ஸ்கேல்பிங் வந்து இன்றைக்கி வந்து நிறைய ட்ரேடு கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேடு பிரேக் ஈவன், இந்த ட்ரேடு ஃபுல் டிபி 9.378 ஃபுல் டிபி 1:4 RR. இதுவுமே 1:4 RR 8.47 வந்து ஃபுல் டிபி. அதுக்கப்புறம் இந்த ட்ரேட் வந்து ஃபுல் டிபி. இதுவுமே 1:4 3.5 RR நியர்லி 4 RR. ஓகேங்களா? ஸோ 5.82 வந்து ஃபுல் டிபி. இதுவுமே ஃபுல் டிபி பைக்கான ட்ரேடு. ஸோ 8.92 வந்து ஃபுல் டிபி. இந்த ட்ரேடு எஸ்எல். ஸோ 2 பாயிண்ட் வந்து எஸ்எல். இந்த ட்ரேடுமே எஸ்எல், ஒரு 2 பாயிண்ட் எஸ்எல். ஓகேங்களா? ஓவராலாக பார்த்தோம்னா 27.1 வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டபிள் ஸ்கேல்பிங்கில். ஸ்கேல்பிங் வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகம் தான். திடீர்னு அதிகமாக வரும். வால்யூம் கொஞ்சம் மார்க்கெட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ட்ரி நல்லா அதிகமாகிடுச்சு. ஏன்னா இங்கே 80 வரைக்கும் போச்சு பார்த்தீங்களா? 81க்கு மேலே. ஸோ அப்போயும் நல்ல ஒரு அக்ரெசிவ் மேலே போனப்போ ஒரு என்ட்ரி வந்தது. அங்கேருந்து கீழே ஒரு என்ட்ரி இருந்துச்சு. திரும்ப ட்ரெண்டு கண்டினியூஸ் ஆகும்போது ஒரு என்ட்ரி. திரும்ப ஒரு லோவர் ஹை போய்ட்டு அகைன் ட்ரெண்டு கண்டினியூஸ் ஆகும்போது ஒரு என்ட்ரி இருந்துச்சு. ஸோ இதுதான். ஓகேங்களா? ஸோ தான் இப்போது கோல்டு பொறுத்தளவு இதான் இன்றைக்கி நிலமை. 0.0 போட்டிருந்தீங்க அப்படின்னா $27 கிடச்சிருக்கும். ஸ்டாண்டர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா $2780 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்விங்கு அண்டு ஸ்கேல்பிங், இன்ட்ராடே. ஓகேங்களா? ஸ்விங்கு, ஸ்கேல்பிங், இன்ட்ராடே மூணுத்துக்குமே செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் நேற்றே சொல்லியிருந்திருப்பேன். இந்த வால்யூம் மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ நேற்றே நான் சொல்லியிருந்திருப்பேன். கரெக்டாக இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்ட் என்ன மேக்ஸிமம் கீழே தான் பிரேக் பண்ணும் அப்படின்னு. கரெக்டாக. ஸோ அதே மாதிரி கீழே பிரேக் பண்ணிடுச்சு. ஆனால் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு கீழே வருமானதை நான் சொல்லலை. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த மாதிரி போகுன்றது தெரியும். இது பிரேக் ஆகும். பட் ஆனால் அங்கனுக்குள்ளே கன்சல்டேஷன் ஆகலாம். இல்லை அப்படின்னா ஃபேக் அவுட் கொடுத்துட்டு கூட மேலே போகலாம் அப்படின்னு அப்படி பண்ணதான். ஸோ பிரேக் அவுட் ஆகி கன்சல்டேஷன் ஆகிட்டு திரும்ப மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதான் இப்போது. ஆனால் அந்த பிரேக் அவுட் ஆகுன்றது தெரியும். ஏன்னா அங்கே தான் என்னோடய ஃபுல் டிபி இருந்துச்சு. கரெக்டாக 7:32 தானே ஃபுல் டிபி அடிச்சிச்சு. கரெக்டாக அந்த ஒரு கேண்டல் ஃபுல் டிபி அடிச்சுட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா கேட்டரல் ஸ்ட்ராட்டஜி ஒரு லெவல் காட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த லெவல் கொடுக்காம மேலே போகாது. உங்களுக்கே தெரியும். இவ்வளோ பெரிய மார்க்கெட்டு, இவ்வளோ பெரிய ட்ரெண்ட் லைனு இங்கேருந்து கீழே வந்தது. ரொம்ப நேரம் ஒரு 2 hours கன்சல்டேஷன் ஆச்சு. கன்சல்டேஷன் ஆகிட்டு கரெக்டாக எதனால் ஒரு கேண்டில் மேனிபுலேஷன் மட்டும் வந்துட்டு போகுது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சாகணும். அதை நிறைய பேர் சொல்லுவீங்க, இங்கே வால்யூம் இருக்குது, அதை வந்து நீங்கள் டச் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அங்கே டச் பண்ணுமான்றது 100% உங்களுக்கு தெரியுமா? டச் பண்ணிட்டு தான் மேலே போகுன்றது 100% தெரியுமான்றா தெரியாது. கரெக்டாக. ஆனால் இங்கே என்னோடய டிபி இருக்குன்றது எனக்கு தெரியும். என்னோடய கேட்டரல் ஸ்ட்ராட்டஜியில் 4002 நினைக்கிறேன். ஓகேங்களா? 4002 தான் ஃபுல் டிபி இருந்துச்சு. ஸோ ஃபுல் டிபி அடிக்கணும்னு தெரியும். ஸோ ஏன்னா அங்கே வால்யூமும் இருக்குது. இந்த ரேஞ்சில் மேனிபுலேஷன் பண்ணணும் கண்டிப்பாக. அதால் மேலே போகும்ல மார்க்கெட்டில். ஸோ மேனிபுலேஷன் பண்ணணும். அதை பண்ணுறதுக்காண்டி ஒரு கேட்டரல் வந்துச்சு. என்ட்ரி ஹிட் ஆகிடுச்சு. ஃபுல் டிபி அடிச்சிச்சு. அவ்வளோதான். ஃபுல் டிபி அடித்த உடனே கொஞ்சம் தூரம் மேனிபுலேஷன் பண்ணிட்டு டக்குன்னு மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதான் பர்ஃபெக்டான என்ட்ரி அண்ட் எக்ஸிட். இன்ட்யூஷன் வந்து கரெக்டாக எங்கே எக்ஸிட் ஆவாங்களோ அங்கே மேக்ஸிமம் எக்ஸிட் ஆகும். என்ட்ரி எடுக்கும் போதில் என்ட்ரி எடுத்துடலாம். அதுக்குன்னு அக்யூரசி எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இப்போ இன்ஸ்டியூஷன் வந்து இங்கே என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஆனால் நம்ம என்ட்ரி இங்கே தான் இருந்துச்சு. கரெக்டாக. ஸோ ஆனால் அவங்க வெளில போகும்போது தான் கரெக்டாக புக் பண்ணணும். நம்மளுக்கு தேவையான 1:6 RR. இதில் வந்து
110 125 பாயிண்ட்ஸோ கேப்சர் ஆச்சு இந்த ரேஞ்சில் பிப்ஸு. ஓகேங்களா? ஸோ போதுங்களா ஒரு ஸ்கேல்பர்ஸ்க்கு ஸ்கேல் பண்ணுற பாருங்க இன்ட்ராடே பிளேயர்ஸ்க்கு போதுமான அளவு தான். அதுவும் கோல்டில் டக்கு டக்குன்னு கேப்சர் பண்ணுறதுன்னு போதுமான அளவு தான். அதே மாதிரி இங்கேருந்து பை போச்சு கரெக்டாக. இந்த இது பை போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக இங்கே ஒரு என்ட்ரி வந்துச்சு. கரெக்டாக 530 கேண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா மேனிபுலேஷன் கேண்டில். இங்கே தான் பை என்ட்ரி வந்துச்சு. அப்படியே வந்துட்டு மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸ்கேல்பர்ஸை பொறுத்தளவு இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஸ்விங்கில் எடுத்துக்கோங்க. அதே ஸ்விங் ஹையை பொறுத்தளவு இந்த ஸ்விங் ஹை எடுத்துக்கோங்க ஸ்கேல்பர்ஸ். ஓகேங்களா? இன்ட்ராடே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்விங்கில் எடுத்துக்கோங்க. ஸ்விங் ஹை ஓகேங்களா? இன்ட்ராடே பிளேயர்ஸ் வந்து ஸ்விங் ஹை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்விங்கில் எடுத்துக்கோங்க. ஸ்கேல்பர்ஸ் வந்து 2 ரேஞ்ச் எடுத்துக்கோங்க. ஏன் எடுத்துக்கோன்னு சொல்கிறேன் அப்படின்னா கீழே வந்து ஆர்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது ஓபி இருக்குது. ஓபினாலே நம்மளுக்கு வந்து ஆர்டர் கேண்டில் தான். ஸோ அந்த ஓபியில் மார்க்கெட் டேப் ஆகணும். எஃப்யூஜிலாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டேப் ஆகணும். ஹை டைம் ஃப்ரேம் போனேன்னா எஃப்யூஜி தெரியும் உங்களுக்கு. லோ டைம் ஃப்ரேம் தெரியாது. ஓகேங்களா? ஸோ 30 மினிட்ஸ் எடுக்கக்கூடிய எஃப்யூஜியை பாதி எடுத்துகிட்டு தான் மேலே போகுது. ஆனால் கீழே ஓபி இருக்குது. எப்பவுமே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து ஓபி டச் தான் மேலே போகும். ஸோ ஓபினா உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். பிகினருக்கு சொல்கிறேன் ஆர்டர் பிளாக் அங்கே தான் ஆர்டர்ஸ் இருக்கும். இன்ஸ்டியூஷன் ஆர்டர் அங்கே வந்துட்டு தான் மேலே போகும். ஓகேங்களா? நார்மல் கான்செப்ட் போய்ட்டு பார்த்தோம் அப்படின்னா. ஆனால் அதனால தான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ ஸ்கேல்பர்ஸ் அண்டு ஸ்விங் ட்ரேடர் ஸ்கேல்பர்ஸ் அண்ட் இன்ட்ராடே பிளேயர்ஸ் இந்த ஸ்விங்கில் ஓகே இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ஸ்கேல்பர்ஸ் இந்த ஸ்விங் ஹை போயிருங்க. இன்ட்ராடே பிளேயர் ஓவராலாக இந்த ஸ்விங் ஹை போயிருங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா மேலே ஃபுல்லாக அன்கிளைம்டு லிக்விடிட்டி இருக்குது. கீழே வந்து ஓபியெல்லாம் இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு 1:2 வாட்ச் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. இப்போது ஸ்விங்கு வரலாம். ஸ்விங்குக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பை ட்ரெண்ட் போகுது அப்படின்னா டெஃபினெட்லி இந்த 3950 வந்துட்டு தான் மேலே போகும்னு சொன்னேன். ஆனால் வரல. கொஞ்சம் கரெக்டாக 3960 வரைக்கும் வந்துச்சு. ஒரு 10 பாயிண்ட்டில் கேப்பில் முன்ன பின்ன போயிடுச்சு. ஓகேங்களா? கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு போயிடுச்சு 50 தென் 60. ஓகேங்களா? 60ல் வர வேண்டியது 50ல் வர வேண்டியது. ஆனால் மார்க்கெட் வந்து 60 சைடு மேலே போயிடுச்சு. ஆனால் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு. இந்த 4 hour இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? பெரிய ட்ரெண்ட் இது வந்து. ஸோ 2 month ட்ரெண்ட் பிரேக் பண்ணிடுச்சு இன்றைக்கி 4 hour கேண்டில். நல்லா என்கல்ஃப் தான். ஓகேங்களா? நல்லா என்கல்ஃபாக தான் பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனாலும் ஒரு அப் ட்ரெண்டுன்னு கேட்டோம்னா கிடையாது. ஏன்னா 4 hourல பாடி க்ளோஸ் பண்ணிச்சுனாலும் 1 dayல ஃபஸ்ட்டு பாடி க்ளோஸ் பண்ணணும். 4 hourல தெரிஞ்சு போச்சு. ஆனால் 1 dayல ஃபஸ்ட்டு பாடி க்ளோஸ் ஆகணும். பாடி க்ளோஸ் ஆனால் தான் நம்மளுக்கு தெரியும் ஓகே மேலே தான் போகுது அப்படின்னு. ஓகேங்களா? இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே உள்ள லிக்விடிட்டியை கூட எடுத்துகிட்டு கூட வரலாம். இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 கேண்டலோட லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு கீழே வர மாதிரி வருது. ஓகேங்களா? ஸோ ஆனால் ஹை டைம் ஃப்ரேமில் 4 hour பாடி க்ளோஸ் ஆயிடுச்சு. தென் அடுத்து 1 day தான். இன்னும் 7 hours 1 day கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிடும் 8 hours. ஸோ பாடி க்ளோஸ் ஆன அப்புறம் தான் தெரியும். இப்படி கூட நடக்கலாம். இந்த 4 hour வந்து கீழே வந்துட்டு அப்படியே கூட அடுத்த 2 4 hour கூட மேலே போகலாம். இல்லை இன்னொரு 4 hour கூட கீழே வரலாம். இந்த 4 hour கீழே வந்துட்டு இன்னொரு 4 hour கீழே வந்து இந்த ட்ரெண்ட் என்ன சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப இன்னொரு 4 hour மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு பாடி க்ளோஸ் ஆன மாதிரி கூட ஆகலாம். ஓகேங்களா? ஸோ ஆனால் அப் ட்ரெண்டான்னு கேட்டோம்னா கிடையாது. எப்போது 1 வீக்கோட ஹையை போன வாரத்தோட ஹையை இந்த வாரம் பாடி க்ளோஸ் பண்ணுதோ ஓகேங்களா? எப்போ போன வாரத்தோட ஹையை இப்போ இந்த வாரம் பாடி க்ளோஸ் பண்ணுது 1 வீக்கில் பாடி க்ளோஸ் பண்ணுதோ அப்போ தான் அப் ட்ரெண்டுன்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். அது வரைக்கும் டவுன் ட்ரெண்டு தான். ஓகேங்களா? ஸோ என்ன தான் லோ டெம்பரேச்சர் ஸ்கேல் இது ஸ்விங்கு தான். ஸ்விங்கை பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ கரெக்டாக பாடி க்ளோஸ் ஆகிடுச்சு. பாடி க்ளோஸ் ஆனோடனே ரீட்ரேஸ்மெண்ட் வரும். ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி செட்டை பார்க்கணும். அவ்வளோதான். இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் 10 ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கா? இங்கே வந்து என்ட்ரி செட்டை பார்க்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது கண்டிப்பாக ஒரு என்கல்ஃப் கேண்டில் ஒரு என்கல்ஃப் வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அங்கேருந்து வரலாம். நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதான் ஹையரில் வரணும். பிரேக் பண்ணியிருக்கு மேலே. ஹையரில் வந்தப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ யூஎஸ்டி ஜேபிஒயில் ஃபஸ்ட்டு ஸ்விங்கு பார்க்கலாம். ஸ்விங்கு பொறுத்தவரை ஆக்சுவலாக பார்த்தா டவுன் ட்ரெண்ட் தான் இருந்துச்சு. ஆல்ரெடி சொல்லி தருப்போம். லோவர் ஹையில் தான் இருக்குது. ஆனால் ட்ரெண்ட் வந்து கன்சல்டேஷன் நல்லா கொஞ்சம் கன்சல்டேஷனுக்குள்ளே டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா அந்த ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் ஆறிச்சு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே 4 hour பாடி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் அது பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரியேஷன் கேண்டில் கொஞ்சம் கீழே வந்துச்சு அப்படின்னா இண்டஸ்ட்ரியேஷன் கேண்டில் தான் இருக்கும் க்ளோஸ் வந்து. ஓகேங்களா? ஸோ 1 dayல பாடி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஓகே நம்ம ஃபர்தராக இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே போச்சு அப்படின்னா இது பிரேக் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் மாதத்தில் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் வெயிட் தான் பண்ணணும். ஸ்விங்கை பொறுத்தளவு ஸ்விங்கில் வெயிட் பண்ணுங்கள். யூஎஸ்டி ஜேபியில் இப்போது ஸ்கேல்பிங் அண்ட் இன்ட்ராடே. ஓகேங்களா? ஸ்கேல்பிங் இன்ட்ராடே பொறுத்தளவு இந்த ஸ்விங் ஹை போயிருங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கேல்பர்ஸ் அந்த ஸ்விங் ஹை போயிருங்க. இன்ட்ராடே பிளேயர்ஸ் இந்த ஸ்விங்கில் வந்துருங்க. ஸ்கேல்பர்ஸ் இந்த ஸ்விங்கில் வந்துருங்க. ஹை வந்து பார்த்தோம்னா ஸ்கேல்பர்ஸ் மட்டும் போகுது. ஏன்னா ஃபுல்லாக வால்யூம் இருக்குங்க. ஸோ அதனால் அங்கே எங்கேனாலும் திரும்பலாம். நல்லா பாருங்கள். எங்கேனாலும் இங்கே திரும்பலாம் மார்க்கெட். ஸோ இங்கேயும் லிக்விடிட்டி இருக்குது, இங்கேயும் லிக்விடிட்டி இருக்குது. ஒரு அக்ரெசிவ் மூவ்மெண்ட் வரும். ஸோ ஸ்கேல்பர்ஸால் ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட முடியும். ஆனால் இன்ட்ராடே பிளேயரால் அந்த டக்குன்னு ரிவர்ஸில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? ஏன்னா அவங்க ஹை டைம் ஃப்ரேம் 5 minutes ஆச்சு மினிமம் இருப்பாங்க. ஸோ அங்கே போகிறதுனால அவங்க மேக்ஸிமம் வந்து பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அது ஒன்று இருக்குது. இப்போது அதான் ஸ்கேல்பர்ஸ் வந்து அந்த ஸ்விங் ஹை ஸ்விங்கில் எடுத்துவாங்க. டே ட்ரேடரில் கொஞ்சம் அதிகமான பாயிண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா இந்த ஸ்விங்கில் எடுத்துகிட்டு கூட கீழே இருக்க கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வேலிட் இல்லையான்னு சொல்லி நிறைய கேட்பீங்க. ஸோ
இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா அது கீழே மேனிப்புலேஷன் பண்ணிட்டு போனதுனால நம்ம இன்னும் பாடி க்ளோஸ் ஆகலை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைனில் வந்து எந்த கேண்டிலும் பாடி க்ளோஸ் ஆகலை. சின்ன சின்ன கேண்டில் அதான் செய்யும், அதை பிரச்சனை கிடையாது. ஆனால் கீழே பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்கு கரெக்டாக. அந்த டோஜி வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து மாறிட்டே இருக்கும். கேட் அனாலிசிஸ் தெரியல அப்படின்னா, தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதுதான் சொல்லி தெரியும். கேட் அனாலிசிஸ் தெரியல அப்படின்னா ட்ரெண்ட் லைன் மாறிட்டு தான் இருக்கணும். ஹை டைம் ஃப்ரேம் இருக்க ட்ரெண்ட் லைன் தான் லோ டைம் ஃப்ரேம் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைம் இங்கே முதல்ல நம்ம செட்டப் பார்த்துக்கலாம். கரெக்டாக என்ட்ரி செட்டப் பார்த்துட்டு கரெக்டாக மேலே கீழே நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதை வெயிட் தான் பண்ணோம். ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு இந்த ரேஞ்சில் இப்போதைக்கு ஹெட்ன்னு சொல்கிற மாதிரி கிரியேட் ஆகிட்டுருக்கு. எக்ஸாக்ட் கிடையாது. ஓகேங்களா. எக்ஸாக்ட் கிடையாது. ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு கிரியேட்டரை சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் ஷோல்டரு ஹெட் வந்துருச்சு. அடுத்து ரைட் ஷோல்டர் வரணும். ஷோல்டர் அப்புறம் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் பண்ணணும். அங்கே தான் அந்த லோவும் இருக்குது. அதாவது இந்த லோ. ஓகேங்களா. ஸோ பிரேக் பண்ணக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்போ தான் தெரியும். ஸோ இதான் ஸ்கேல்பர்ஸ் இன்ட்ராடே பொறுத்தவரை. கீழே வால்யூம் இருக்குது, மேலே வால்யூம் இருக்குது. அதை வச்சு தான் என்ட்ரி செட்டப் பண்ணுறது பார்க்குறோம். என்ட்ரி எடுக்கும்போது வால்யூம் ஸ்வீப் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். எக்ஸிட் ஆகும்போதில் வால்யூம் ஸ்வீப் ஆக போகிற இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இப்போது நம்ம சில்வரை பொறுத்தளவு இந்த ஸ்விங் ஹை ஸ்கேல்பர்ஸ்க்கு ஸ்விங் ட்ரேடர் இன்ட்ராடே பிளேயர்ஸ். அதே மாதிரி இந்த ஸ்விங் லோ இன்ட்ராடே பிளேயர்ஸ்க்கும் ஸ்கேல்பர்ஸ்க்கும் மேலே ரெண்டும் சேம் லோ தான், சேம் ஹைஸ் அண்ட் லோ தான். ஏன்னா இதுவும் அதே தான். நம்ம வால்யூம் இங்கே ஸ்வீப் ஆகிடுச்சு கரெக்டாக. ஸோ என்னென்னா ஒரு நிமிஷம். ஸோ கரெக்டாக இந்த உள்ள கிரியேட்டான லோ, இந்த வால்யூம் எல்லாத்தையும் இங்கே கேண்டில் எடுத்துருச்சு கரெக்டாக. இந்த கிரியேட்டான லோ எல்லாத்தையும், இந்த அக்குமுலேஷன் எல்லாத்தையும் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா கரெக்டாக இந்த அக்குமுலேஷன் எல்லாத்தையுமே இந்த ஒரு கேண்டில் மேனிப்புலேஷன் பண்ணிடுச்சு. அதோட ஆர்டர்ஸ் எடுத்துருச்சு. அடுத்து மேலே போய் கீழே எடுத்துருச்சு அப்படின்னா அதாவது அவங்க கீழே கொண்டுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. கீழே டவுன் வர மாதிரி இருந்துட்டு அங்கே ஒரு மேனிப்புலேஷன் அடிச்சுட்டு அப்புறம் மேலே கொண்டு வர மாதிரி போயிட்டு இங்கே ஒரு மேனிப்புலேஷன் அடிச்சுட்டு அப்படியே கீழே வந்துட்டுருக்கு இப்போது. ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் இந்த லோ ஆர் ஹை எந்த பக்கம் போகுதுன்ற கரெக்டாக பார்த்து செட்டப் பார்த்துக்கோங்க. ஹையை பொறுத்தளவு கொஞ்சம் பக்கத்தில் உங்களுக்கு வால்யூம் இருக்குது. இங்கே ஃபுல்லாக வால்யூம் இருக்கிறனால ஸ்கேல்பர்ஸ் மட்டும் பாருங்கள். ஸ்கேல்பிங் இன்டர்டே பிளேயரானு பார்க்காதீங்க. லோவை பொறுத்து இருந்தால் இருக்குது, ரெண்டு பேரும் பார்க்கலாம். ஏன்னா கீழே ஃபுல்லாக எஃப்இஜி வித் ஓபியோட இருக்குது, ஆர்டர் பிளாக்கோட இருக்குது. ஸோ அதனால் டெஃபினெட்லி நம்ம எக்ஸப்ட் பண்ணலாம். டவுன் சைடோட அப் சைடோட டவுன் சைடு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ தான் ஸ்விங்கை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம செல்லுக்கான சொல்லி வந்திருப்போம் கரெக்டாக. இந்த ஸ்விங் வரட்டும், அங்கேருந்து இந்த டேப் ஆகிட்டு இந்த ஓபி இருக்குது, டேப் ஆகிட்டு கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்க்கலான்னு சொல்லியிருப்போம். ஆனால் அங்கே டேப் ஆகிட்டு ஒரு எந்த விதமான என்கல்ஃபும் டேரெக்டாக மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம அப்படியே இது ஆப்போசிட் ட்ரேடை பார்க்கணும் கரெக்டாக. இது லோவிலேருந்து ஸ்வீப் ஆகிட்டு ஒரு ஹை போயிடுச்சு. ஆக்சுவலாக கரெக்டாக 61 இன்னமும் இந்த ஃபிபனாக்கின்றது வந்து ஃபெயிலியர் ஆகலை. ஓகேங்களா. ஃபிபனாக்கி வந்து இன்வைட் ஆகலை. இன்னும் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. 78 to 100 அந்த ரேஞ்ச், அதனால டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இருக்குது. அந்த 61க்கு வரலையே தவிர மற்றபடி 78 to 100 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ப்ராப்பரான ரிவர்சல், ஒரு என்கல்ஃப் கேண்டில்லாம் பெரிய ஒரு என்கல்ஃப் கேண்டில் 4 வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் லோ டைம் ஃப்ரேமில் போய் என்ட்ரி செட்டப் பண்ணுறது பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா டவுன் ட்ரெண்டு தான் பார்த்தாலே தெரியுது. ஒன் டேயில் வந்து டவுன் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ எப்போ வருன்றது தான் நம்மளுக்கு கேள்வி. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஓகேங்களா. இதுதான். தென் நெக்ஸ்ட்டு நம்ம யூஎஸ்டி கேர்டில் பொறுத்தளவு ஆல்ரெடி நம்ம நேற்றே சொல்லியிருந்திருப்போம். ஸ்விங் ட்ரேடர் வந்து ஸ்விங்கு இன்ட்ராடே பிளேயர் எல்லாருமே ஸ்கேல்பிங் எல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் என்ன போய்கிட்டு இருக்குது, அந்த ட்ரெண்ட் என்ன பிரேக் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் பக்கத்தில் பார்க்கலான்னு சொல்லி என்ட்ரி செட்டப். ஸோ கரெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து வந்திருக்கு. நேற்று நைட்டே வந்துருச்சு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டில் கரெக்டாக என்ட்ரி எடுத்திருந்தாலும் அந்த ஸ்விங்களோட எஸ்எல் வச்சுருந்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய எஃப்இஜி. ஓகேங்களா. ஸோ ப்ராப்பராக பார்த்தோம் அப்படின்னா இங்கே வரைக்கும் உங்களுக்கு எஃப்இஜி இருக்குது. ஓகேங்களா. ஸோ எஃப்இஜி வித் ஓபியோட இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் உங்களோட லிக்யூரிட்டிஸை டெவலப் பண்ணி வச்சுக்கலாம் கரெக்டாக. ஸோ அது வரைக்கும் டெவலப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 1:5 வராது. ஸ்விங்கில் 1:5 கிடைக்கும். ஸ்கேல்பிங் இன்ட்ராடேல நான் அப்படியே புக் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம் ஸ்கேல்பிங் அப்படின்னா இந்த ஸ்விங் ஹை போயிருங்க. அதே மாதிரி இந்த ஸ்விங்கில் வந்துருங்க. ஓகேங்களா. ஸ்கேல்பர்ஸ்க்கு அந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கிலோ அதே மாதிரி நம்மளோட இன்ட்ராடே பிளேயர்ஸ்க்கும் அந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போது அந்த ட்ரெண்ட் லைன் முடிஞ்சிருச்சா. இப்போ என்ன அப்படின்னா கீழேருந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகி போய்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் மார்க்கெட்டில் எல்லாமே வரும். கரெக்டான நேரத்தில் அனலைஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே. ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகி மேலே போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ அது இந்த சப்போர்ட் வந்ததே காரணம் இந்த ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணுறது தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது ஃபார்ம் ஆகும்போது தெரியாது, கொஞ்சம் மேலே ரிவர்ஸ் ஆகும்போது தான் தெரியும். ஓகே இங்கே ட்ரெண்ட் வரப்போகுது அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ அதான் மறுபடியும் மார்க்கெட் இங்கே என்ட்ரி எடுக்காதவங்க கூட இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு மத்தியானம் ஒரு 2 மணிக்கு அந்த ரேஞ்சில். ஸோ அப்போ கூட நீங்கள் என்ட்ரி செட்டை பார்த்துருக்கலாம். இப்போ நம்ம எஸ்எல்லை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ட்ரெயிலிங் எஸ்எல்லை ஒரு சின்னதாக கூட வச்சுக்கலாம், இல்லைனா அப்படியே கூட வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது இப்போதைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் அடுத்து யூரோ யூஎஸ்டியை பொறுத்தளவு ஸ்கேல்பர்ஸ் அண்டு டே ட்ரேடர் எல்லாமே அந்த ஸ்விங் ஹை போயிருங்க. அதே ஸ்கேல்பர்ஸ் இந்த ஸ்விங்கில் வந்துருங்க. டே ட்ரேடர் வந்து ஸ்விங்கில் இப்போதைக்கு பார்க்காதீங்க. இப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்விங்கில் வந்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதே
நேற்று ஃபில் டிப் அடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக நேற்று வீடியோ அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக ஃபில் டிப் அடிச்சிருந்துச்சு. ஸ்விங்கை பொறுத்தளவு இந்த லோ வரும்னு நான் சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக அந்த லோ கிட்ட வந்திருக்கு. ஸோ கிட்ட வந்துட்டு அங்கேருந்து பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதில் பார்க்கலாம். ஏன்னா அது இன்டிசிஷன்லாம் இருக்குது. கன்சல்டேஷன் வித் அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸ்விங்கை பொறுத்தளவு. ஸ்கேல்பிங் இன்ட்ராடே வந்து கீழே வால்யூம் இருக்குது. ஸ்கேல்பிங் கீழே சின்ன வால்யூம் இருக்குது. இன்ட்ராடே பேருக்கு பெரிய வால்யூம் இங்கே இருக்குது. எஃப்இஜி வித் ஓபிலாம் இருக்குது. ஸோ அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். லிக்விடிட்டிலாம் நிறையவே இருக்குது. கீழே லோ டைம் அதாவது செல் சைடு லிக்விடிட்டி ஃபுல்லாத்தையும் இங்கே ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து பை ட்ரை பண்ணுது. பட் ஆனால் போக முடியல. மேலேயும் லிக்விடிட்டி இருக்குது. கீழே எடுத்தாலும் அதில் போக முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ஒரு விக்கு கூட வந்துட்டு கூட அப்படியே மேலே போகலாம். ஓகேங்களா? ஏன்னா அந்த விக் இந்த ட்ரெண்ட் பக்கத்தில் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் வந்துட்டு கூட மேலே போகலாம், இல்லை மேலே போகாமல் கூட இருக்கலாம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி எந்த பக்கம் ப்ராப்பராக வால்யூமோட பாடி க்ளோஸ் ஆகுதோ அந்த பக்கம் பார்த்துக்கோங்க. இப்போது பிடிசி வந்து கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா நேற்று நைட்டு ஃபில் டிப் அடிச்சிச்சு. நம்ம யூஎஸ் ஆயில் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ சாரி யூஎஸ் ஆயில் இருப்பாங்க. நம்ம யூரோ யூஎஸ்டி மாதிரி தான் ஃபில் டிபி அடிச்சிருந்துச்சு. ஓகேங்களா? 1:2 வந்து நேற்று நைட்டு ஃபில் டிபி கொடுத்துருச்சு. ஃபில் டிபி விட்டு அப்படியே டேரெக்டாக மேலே போயிட்டு தான். இது வெறும் நார்மல் டெக்னிக்கல் வச்சு எடுத்தது தான். எல்லாமே வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு லிக்விடிட்டி இங்கெல்லாம் பார்த்து எடுத்தது. அப்புறம் வந்து ஃபுல்லாகவே என்கல்ஃப் ஆனதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தது. அவ்வளோதான். இது எப்படி எடுத்தோம் அப்படின்னா இந்த என்கல்ஃப் ஆன உடனே 1 hour டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோன்னே ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்டாக இங்கேயே எடுத்துருக்கணும். ஆக்சுவலாக அந்த ரேஞ்சிலேருந்து என்கல்ஃப் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ரேஞ்சில் கீழே வரும்போது எடுத்துக்கணும். பட் ஆனால் பார்க்கல. ஸோ அதனால் அந்த ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் லேட்டாக என்ட்ரி எடுத்தனால அப்படியே மேலே போச்சு. ஓகேங்களா? 1:2 நார்மல் டெக்னிக்கல் வச்சு கேப்சர் பண்ணது பிடிசியில். இவ்வளோ தான். இப்போது ஸ்கேல்பர்ஸ் இப்போ ஸ்விங்கை பொறுத்தளவு கொஞ்சம் வெயிட் பண்ணுறது தான் நல்லது. இது திரும்ப ஒரு வேளை முடிஞ்சு இனிமேல் அடுத்து அப் அண்ட் தான் போயிட்டுருக்கு. எங்கே திரும்புன்றது சொல்ல முடியாது. இங்கே கூட திரும்பலாம். ஆர்டர்ஸ் இருக்குது நிறையா. ஓபிஇவி எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதாவது மேஜர் லிக்விடிட்டி எங்கே இருக்குது. ஏன்னா ஒரு ஹையரில் வந்துச்சு அப்படின்னா ஹையர் ஒன்று நல்ல ஒரு லிக்விடிட்டியானது. ஸோ ஸ்கேல்பர்ஸ் அண்ட் டே ட்ரேடர் அந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோ வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ ஹை பொறுத்தளவு வால்யூம் பக்கத்தில் இருக்குது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. வால்யூம் பக்கத்துலனால ஹை பார்க்காதீங்க. அது பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே போனதுக்கப்புறம் 67,000 ஓகேங்களா? 67,000க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா டே ட்ரேடிங் பார்க்க ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் ஸ்கேல்பிங் பார்க்கலாம். டே ட்ரேடிங் வந்து ஹை பார்க்குறது லோ பார்க்குறது நல்லது தான். ஓகேங்களா? 67,000க்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி யூஎஸ் ஆயில். ஓகேங்களா? யூஎஸ் ஆயிலை பொறுத்தளவு நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ கரெக்டாக அங்கே டேப் ஆகிட்டு மார்க்கெட் நல்லே மேலே ஒரு ஓபிலாம் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தோம்னா ஹை டைம் ஓபிக்கு மார்க்கெட் வந்து டேரக்ஷன் கொடுத்து மேலே போய்கிட்டு இருக்குது. 1:3 வரர். ஓகேங்களா? ஸோ நார்மல் டெக்னிக்கல் தான். எதுவுமே கேட் அனாலிசிஸ் கிடையாது. கோல்டை தவிர இது எல்லாமே நார்மல் டெக்னிக்கலாக நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஏன்னா அதான் எல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. அதனால தான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல்பர்ஸ் இந்த ஸ்விங் ஹை போயிருங்க. டே ட்ரேடர் இந்த ஸ்விங் ஹை போயிருங்க. லோ வந்து இந்த ஸ்விங்கில் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஸ்விங்கோட இந்த ஸ்விங்கில் எடுத்துக்கோங்க. லோ இந்த ஸ்விங் லோ, ஹை அந்த ஸ்விங் ஹை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? டே ட்ரேடர்னாலும் சரி, நம்ம ஸ்கேல்பர்னாலும் சரி. டே ட்ரேடர் இந்த ஸ்விங் லோ எடுத்துக்கோங்க லோக்கு. ஸ்கேல்பர்ஸ் வந்து இந்த ஸ்விங் லோ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதான். ஏன்னா வால்யூம் இருக்குது. மேலேயுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அன்கிளைம்டு வால்யூம் இருக்குது. இந்த கேப் வந்து ஆக்சுவலாக ஃபில் ஆகிடுச்சு. அதெல்லாம் டக்குன்னு மேலே போனது அன்றைக்கி. ஸோ மேலே இங்கே பாருங்கள் எஃப்இஜி இருக்கா? ஸோ பெரிய ஒரு என்கல்ஃப் கேண்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலே போச்சு அப்படின்னா. அதே மாதிரி கரெக்டாக கீழே வந்துச்சு அப்படின்னாலுமே இன்ட்ராடே பேர்ஸ்க்கு இங்கே ஒரு என்கல்ஃப் கேண்டில் கீழே இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக கீழே வர வாய்ப்புகள் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான். ஓகேங்களா? ஸோ தான் இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ் சொல்லி எதுவும் கால்ஸ் கிடையாது. இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தோங்க. கமெண்ட்டில் ஃபுல்லுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ ஹேவ் நைஸ் டே. நம்ம நெக்ஸ்ட் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா?